வணக்கம் and welcome to the First Step Academy. 10th Standard Science Subject Unit 3 Thermal Physics. இந்த பாடத்துல கொடுக்கப்பட்ட solved ப்ராப்ளத்துல first ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தான் நாம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ப்ராப்ளம் first படிச்சிடலாம். A container whose capacity is 70 ml is filled with a liquid up to 50 ml. Then the liquid in the container is heated. Initially, the level of the liquid falls from 50 ml to 48.5 ml. Then we heat more. The level of the liquid rises 51.2 ml. Find the apparent and real expansion. ஸோ இதுக்கான சொல்யூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கண்டெய்னர் 70 ml கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர் இருக்குது. அதில் நான் 50 ml வாட்டரை நான் ஃபில் பண்ணுறேன். தென் இந்த கண்டெய்னரை நான் ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, அதோட இனிஷியல் லெவல் 50 ml இருந்து 48.5 mlக்கு குறையுது. ஃபர்தராக நான் நல்லா ஹீட் பண்ணும் பொழுது மீன்ஸ் மோர் ஹீட் இஃப் ஐம் ப்ரொவைடிங், தென் அந்த லிக்யூடோட லெவல் பார்த்தீங்கன்னா 51.2 mlக்கு ரைஸ் ஆகுது. இப்போ அப்பேரண்ட் அண்ட் ரியல் எக்ஸ்பேன்ஷன் எவ்வளவுங்கிறத கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ரைட், இப்போ நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டெய்னர் எடுத்துக்குவோம். இது அசியூம் தட் திஸ் கண்டெய்னர் ஹேவிங் 70 ml ஆஃப் கெப்பாசிட்டி. ரைட், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெவல் நான் 50 ml எடுத்துக்கிறேன். 50 mlக்கு நான் லிக்யூடை ஃபில்அப் பண்ணுறேன். ரைட், 50 ml லிக்யூடை ஃபில்அப் பண்ணுறேன். தென் when I'm applying a heat, நான் ஹீட் அப்ளை பண்ணுறேன். ரைட், நான் ஹீட் இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு அந்த லெவல் ஆஃப் லிக்விட் வந்து 48.5 mlக்கு குறையுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த லெவல் நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம்? ஸோ ஐ லெட் மீ டேக் 48.5 mlக்கு குறையுது அப்படின்னு வச்சுக்கிறாங்க. ரைட், இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான், ஃபர்தராக நான் ஹீட் அப்ளை பண்ணேன். அப்போ என்ன ஆகுது, அதே லெவல் இஸ் இன்க்ரீசிங் டு த 51.2 mlக்கு இன்க்ரீஸ் ஆகுதுட்டாங்க. ரைட், 51.2 mlக்கு இன்க்ரீஸ் ஆகுதுட்டாங்க. இப்போ பாருங்க, இதில் இது ஒரிஜினல் லெவல். ரைட், ஃபர்ஸ்ட் லெவல் எவ்வளோ 50 mlங்கிறது இது. ஸோ அதோட லெவல் என்ன, L1. அதே சமயம் when I'm applying a heat to the container, வால்யூம் கெட் டிக்ரீஸ். அந்த வால்யூம் என்ன பண்ணுது, இனிஷியலாக குறையுது. அது லெவல் 2 நம்ம எடுத்துக்கிறோம். தென் ஃபர்தராக ஹீட் நிறைய அப்ளை பண்ணும்போது என்ன, உங்களுக்கு வால்யூம் ரைசஸ் டு 51.2 ml. அதை நான் L3 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ரைட், இப்போ லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். Now it is much easy to calculate apparent and real expansion. நமக்கு அந்த ஃபார்முலா தெரியலையா, என்னது real expansionனா difference between L3 and L2, apparent expansionனா difference between L3 and L1. That's it. So anyway, நம்ம given parameter எடுத்து எழுதிக்குவோம். என்ன, level of the liquid L1, L1 ஓட level value என்ன 50 ml. then initial level of the liquid L2 after heating, heat பண்ணதுக்கு அப்புறமா அந்த இனிஷியல் லெவல்னு சொல்லக்கூடிய அந்த லெவல் 2 எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். அது வந்து L2 நான் எடுத்திருக்கேன், தட் இஸ் 48.5 ml. ஃபைனல் லெவல் ஆஃப் த லிக்விட் L3, அதாவது ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலாக நமக்கு வந்தக்கூடிய லெவல் என்னன்னா L3 நான் எடுத்திருக்கேன், அது 51.2 ml. ஸோ நமக்கு L1 என்ன, L2 என்ன, L3 என்ன மூணுமே தெரிஞ்சிருச்சு. ஸோ நமக்கு அப்பேரண்ட் ரியல் எக்ஸ்பேன்ஷனுடைய ஃபார்முலாவை நம்ம ரீகால் பண்ணணும். as we said that real expansion is L3 minus L2, apparent expansion is L3 minus L1. அவ்வளவுதான், சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. என்ன கிடைக்குது, real expansion is equal to L3 minus L2 which is equal to 51.2 minus 48.5. what will get 2.7 ml. so L3 minus L2, L2 எவ்வளவு 48.5, so L3 minus L2 is 51.2 minus 48.5 is equal to 2.7 ml. then apparent expansion is L3 minus L1, so L3 minus L1 எவ்வளவு 51.2 minus 50 which is equal to 1.2 ml. so real and apparent expansion உடைய value நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். this is answer for this particular problem. புரிஞ்சதா? hope you understand. thanks for watching. this is your the First Step Academy.